நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில என்ன பார்க்க போறோம்னா, கேரளா, வயநாட்ட ஒரு 2 நாள் சுத்தி பார்க்கலான்னு போயிருந்தோம். நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ்ல தான் போயிருந்தோம். இந்த பேக்கேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தங்குறதுக்கு பிரைவேட்டான ஒரு ப்ராப்பர்ட்டில ஸ்டே அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க. 2 நாள் சுத்தி பார்க்கறக்கு உண்டான அந்த என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அது போக நமக்கு ஒரு 3 டைம்ஸ் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. இது போக நம்மள கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ணிட்டு 2 நாள் சுத்தி காமிச்சுட்டு, ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லயே டிராப் பண்றதுக்கு ஒரு டிராவலரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு நமக்கு ரூ. 3100 சார்ஜ் பண்ணாங்க. இந்த பேக்கேஜ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நீங்க வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா தான் புரியும். நீங்க இதுக்கப்புறம் ஏதாவது வயநாடு போற மாரி பிளான் இருந்துச்சுன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா தீபாவளி ட்ரிப்பாக வயநாடு வரைக்கும் போகலான்னு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். பொள்ளாச்சிலேருந்தே vlog எடுக்கலான்னு தான் பார்த்தா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை. இப்போ நமக்கு இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா வயநாடு ட்ரிப் பிளானர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரிப்பை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக நான் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரிப்பில் நான் மட்டும் இல்லை, இன்னொரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு 8 பேர் நிற்க முடியலன்னு கிளம்பிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மள பிக்கப் பண்ண வந்திருக்கிற அந்த டிராவலர். அடுத்த ஒரு 2 நாளைக்கு இதில தான் நம்ம வயநாட சுத்தி பார்க்க போறோம். டே 1 மார்னிங் ஒரு 5:30 இருக்கும் நம்மள பிக்கப் பண்ணும்போது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1/2 ஹவர் டிராவல்ல நம்மள பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் அப் ஆகறதுக்கு ஒரு ரூம் கூட்டு வந்திருந்தாங்க. இங்க குளிச்சு கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் அப் முடிச்சாச்சு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே சாப்பிடலான்னு வந்திருக்கோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பேக்கேஜ்லேயே வந்துரும். பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட் டின்னர், நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 3 டைம் பார்த்தீங்கன்னா, அந்த காம்ப்ளிமென்ட்டரியா பேக்கேஜ்ல வந்துரும். இந்த 2 நாளும் லஞ்சுக்கு மட்டும் நம்ம தனியா பே பண்ற மாரி இருக்கும். நல்லா இருக்குங்களா? யாரெல்லாம் வந்தாலும் அப்படி தான் இருக்கும் வச்சு. பரவாயில்லைங்களா? சரி வரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளேஸ்க்கு வந்துருக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தி பார்க்க போற ஃபர்ஸ்ட் பிளேஸு. ஏதோ வாட்டர் ஃபால்ஸு நேம் மட்டும் தெரியல. இருங்க பார்த்து சொல்றேன். துஷார்கிரி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு அனுப்பிச்சிருந்த அந்த லிஸ்ட்ல இந்த வாட்டர் ஃபால்ஸே இல்ல. காந்தப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் தான் போட்டிருந்துச்சு. ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தா சரி. இங்கே பாரு, அவர் தெரியல. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம்னா நல்லா தான் இருந்துச்சுங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல மழையெல்லாம் பேஞ்சங்காட்டி வாட்டர் ஃப்ளோவுமே நல்லா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த பிளேஸ்க்கு கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டிராஃபிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தீபாவளி, இன்னைக்கு சண்டே. வீக்கெண்ட் லீவ் ஆக்குறவங்க, ஃபெஸ்டிவலுக்காக வந்தவங்க எல்லா டூரிஸ்ட்டும் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு. இந்த ட்ரிப்லயே நாங்க பண்ண பெரிய மிஸ்டேக்னா, இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்தது தான். இந்த மாரி பெரிய பெரிய டூரிசம்லாம் போம்போது, இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம் போகாதீங்க. ஏன்னா, இந்த டிராஃபிக்னால ஒரு சில பிளேஸ் கவர் பண்ண முடியாது. நாங்களே இந்த ட்ரிப்ல நெறைய பிளேஸ் போ முடியல. அதனால இடப்பட்ட நாள்ல போனீங்கன்னா, எல்லா பிளேஸுமே சுத்தி பார்க்கலாம். கொஞ்சம் கூட்டமும் இருக்காது. பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு இறங்கு.
இது என்ன ப்ரோ வீட்டில் இதுதான் செகண்ட் பிளேஸுங்க லக்கிரி வியூ பாயிண்ட்டு. இந்த ரோட்லேருந்து கீழே தெரியிற அந்த ரோட்டில் வண்டியெல்லாம் போகிறத பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் தமாசா தான் தெரியுது. ஒருவேளை எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்க்கு வந்துருக்கிறோம். எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ். அதாவது சைட்கே ஒரு ட்ரைபல் வில்லேஜை உருவாக்கிக்கிறாங்க. இந்த டூரிஸ்ட்லாம் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டுக்கிறோம். டோக்கன் நம்பருக்கு சொல்லிக்கிறாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம ஜீப் வந்ததுக்கப்புறம் டோக்கன் நம்பர் கூப்பிட்டா போய் ஏறுற மாதிரி இருந்துச்சு. இந்த டிக்கெட் சார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேக்கேஜ்லேயே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த ஜீப்பில் ஏறியாச்சு. அந்த வில்லேஜுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் வில்லேஜோட என்ட்ரன்ஸுங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற வில்லேஜுகளே டெவலப் ஆக மாட்டேது. இங்கே பார்த்தீங்கன்னா சைட்கே ஒரு வில்லேஜே உருவாக்கி வச்சுருக்காங்க. சரி டூரிஸ்ட் வராங்க, வருமானம் வருதாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் வில்லேஜ்குள்ள ஒன் ஆஃப் த ரூமில் இருக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் வில்லேஜ் அவங்க வாழ்றதுக்காக பயன்படுத்தின அந்த பொருட்கள், பாத்திர வகைகள், தொட்டில்கள், அப்புறம் சமையலுக்கு பயன்படுத்தின கருவிகள், இது மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும்போது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூம் இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றில் ஒவ்வொரு பொருட்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ரூம்ல இருக்கிறோம். இதில பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்தின அந்த இசைக்கருவிகளெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த இசைக்கருவிகளெல்லாம் பார்க்கறக்கு இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல செஞ்ச மாரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த காலத்தில இந்த மாரி தான் பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிற மாரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்தில ட்ரைபல் டான்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்தில பண்ண போறாங்க. அங்க தான் போறோம். வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குருவி தாச்சு, மணல் குருவி. உடஞ்சாமல் வீட்டுக்கு கொண்டு போகணும். பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்லா இருக்குது. குருவி சவுண்டு வருது. தண்ணி ஊற்றோம்னா பயங்கரமான ஐட்டமாக இருந்துச்சு. 50 ரூபா தான். வீடு போய் சேருமா தான் தெரில. சத்தம் பாருங்க, செம ஐட்டமாக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் நல்லா இருக்கு ஆஞ்சி. சரிங்க எடுக்கிறேன். ஐயோ ப்ரோ என்னையும் எடுத்துட்டு இருக்கிறீங்க.
லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிட வந்திருக்கோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்பெனி செலவுல வராது. நம்ம காசுல தான் சாப்பிடணும். அதனால நல்ல சாப்பாடே சாப்பிடலான்னு வந்திருக்கோம். சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு 4:30, 5 மணி ஆயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு பிளேஸ் பெண்டிங் இருந்துச்சு பூக்கோடு லேக்ன்னு. அது வந்து நம்ம போகல. நேரா ரூம்ஸுக்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க. அது நாளைக்கு கவர் ஆகும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் தூரத்துலயும் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் சேஞ்ச் ஆயிருச்சு. மழை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம தங்க போற அந்த ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட்டான ப்ராப்பர்ட்டி அப்படியே அந்த பில்டிங் ஃபுல்லா நமக்கு ஆக்சஸ் பண்ற மாரி குடுத்துருந்தாங்க. வாங்க உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மொத்தம் 3 ரூமா? 4 ரூம் நமக்கா? இது நமக்கு சரி 4 ரூம் தந்துட்டாங்களா? இது பால்கனிடா. கேமரா இருக்குது அது இவனு கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா? பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் நல்லா தான் இருக்கு. இது போடுறா பக்கம் கூட மாட்டேங்குது. அப்படியே பேக் சைடு ரூம்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. மொத்தம் 4 ரூம் குடுத்துருந்தாங்க. மொத்தம் 11 பேரு. 11 பேருக்குமே இண்டிவிஜுவலா பெட் வர மாரி ஸ்பேசியஸா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பெட் போட்டு கீழ படுக்கிற மாரிலாம் இல்ல. அதனால ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் தப்பில்ல. புரோட்டா சப்பாத்தி வேற வந்து புரோட்டா சப்பாத்தி எவ்வளோ? இது அல்ஃபாமு கொடுத்துருக்காங்க. கோக் 2. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது போக கேம்ப் ஃபயர் வித் மியூசிக் இருக்குன்னு சொன்னாங்க. கேம்ப் ஃபயர் போடவே இல்ல. கேட்டோம்னா மழை பெஞ்சுதாம்மா கேம்ப் ஃபயர் போடுற சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பேக்கேஜில வந்தாலே இதாங்க பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு நம்மள எந்த அளவுக்கு போத்த முடியுமோ போத்திர்றாங்க. சரி என்ன பண்றது? சரி ஸ்விம்மிங் பூல் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க இதைய. சரி ஸ்விம்மிங் பூலாவது இருக்குதா? அதுவும் உடான்ஸா அப்படின்னு தெரியல. சரி பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு இருக்கோம். நல்ல வேளை ஸ்விம்மிங் பூலாவது இருக்குது நண்பா. சரி நம்ம காலையில வந்து ஃபன் பண்ணலாம். அதனால எல்லாருக்கும் குட் நைட். மார்னிங் மீட் பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா டே 2 மார்னிங் வெடிஞ்சிருக்கு. ஒரு சேனகிரி ஹில்ஸ் ட்ரெக்கிங் இருந்துச்சு. பசங்க எந்திரிக்காங்காட்டி போகலை. அதனால் நம்ம ரெசார்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு மீதி இருக்கிற பிளேஸ் மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் போய் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கி மற்ற இருக்கிற பிளேஸை பற்றியெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிக்கிற இடம். டே 2 ட்ரிப்பு பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் குளிச்சுட்டு எல்லாரும் எல்லாம் குளிக்கப்போ இந்த பையனை கூட குளிக்காம இருக்கிறாங்க. அதான் நான் சுட்டணும். வெரைட்டியாக சொல்லுங்க. இது வந்து பால் நீத்தல். எப்படி இந்த மாதிரி நீத்தில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போவே எனக்கு பகுட்டு உடஞ்சிருச்சு. இது வேண்டாம். அதனால இதை வந்து குடன் கார்டு கொடுத்துடலாம். அடுத்து உள்ளித்தலா சொன்னாங்க உண்டா போடா அதான் நீ வச்சுக்க மாட்டா உள்ளித்தல் அது கொடுங்க. உள்ளித்தல் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளித்தல் பார்த்துங்க. இதெல்லாம் போயிட்டு வந்தா உள்ளித்தல் அடுத்த நேரம் சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒன்று பாக்கி
யாருக்குமே இல்லாம பண்ணி போடுது பாக்குறியா? பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, ட்ரெஸ்ஸாக மாற்றியாச்சு. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆமாம், முதல்ல இன்னைக்கு ஹாப்பி தீபாவளி. நாங்கள் தீபாவளி கொண்டாடாமல் ட்ரிப் பண்ணிட்டோம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி போகிறோம். இவர் தான் நம்ம கேங்லேயே வெயிட்டான கையே, மோகா ட்ரோனோகிராஃபி. உங்கள் வீட்டு சுபங்களுக்கு சுபகாரியங்களுக்கு அடகும் மோகா ட்ரோனோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி. ஜி மார்னிங் டிஃபன் என்னங்க ஜி? கடலை கறியா? எல்லாமே கடவுள் தெரியல. அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா டே 2 ஒரு 10 மணிக்கிட்ட ரெசார்ட்டில் செக் அவுட் பண்ணுறோம். இடியாப்பம் கடலைக்கறியும் சுமாராக தான் இருந்துச்சு. ஒருவேளை நம்ம ஊரில் சாப்பிட்டு நமக்கு இந்த கேரளா சைடு ஃபுட்டே பிடிக்க மாட்டேதா என்னன்னு தெரிலங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் வாழ்ந்த இந்த வீட்டுக்கு பெரிய குட் பை சொல்லிட்டு கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா டே 2ல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. இந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லேயே இல்லாத ஸ்பாட்டு தான். வயநாட்டிலே இருக்கிறதுல டம்மியான ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேங்க. பேர் என்னன்னு தெரியல சரியா. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்க்குறக்கு நாங்கள் ஏன்டா வயநாடு வரணுங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற ஆலியாறு, அம்பராம்பாளையமே சுற்றி பார்த்துருந்துருக்கலாம். தம்பி அரிசே சரி, சட்டு புட்டுன்னு சுற்றி பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு, அதுவாச்சும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ போலானாரு. செருப்புடா செருப்புடா. ஆனால் இங்கே வைக்கும் போது நல்லா இருக்கு. கீழே பாருங்க, அது நல்லா இருக்கு. ஓ இல்லையா வியூ போகிற பார்க்கும்போது நல்லா தெரியல, பயமாக இருக்கும் சொல்லி. கீழே பாரு. கிளாஸ் பிரிட்ஜ் முடிச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் அதுவும் போகாமல் விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா கடைசி பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அதுவும் நேற்று போகாத பிளேஸு பூக்கோடு லேக்கு. இதோட பார்த்தீங்கன்னா ட்ரிப்பே முடிய போகுதுங்க. இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம கோழிக்கோடு தான். 11 மணிக்கு தான் நமக்கு ட்ரெயின். அதனால டைம் பாஸ் ஆகுதுன்ட்டு போட்டிங்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டுக்கிறோம் போட்டுக்காக. 345 ரிட்டர்ன் வந்து 345 ஓகே. அந்த லிவர் இருக்கு டைரக்ஷன். ஓகே. லெஃப்ட் ரைட் போலாமா? கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கோடு லேக்கில் போட்டிங் போயிட்டுருக்கோம். போட்டிங்கு பார்த்தீங்கன்னா 4 சீட்ரு 450 ரூபா, 3 4 சீட்ரு எடுத்துக்கிறோம் 1350 ரூபாய்க்கு. நம்ம போட்டு தான் கடைசி போட்டு, நமக்கு முன்னாடியே 2 போட்டு போயிடுச்சு. வர மெதுவாக போங்க. நாள் 10ல் மொத்தம் 3 பேர், மொத்தம் 11 பேர். நமக்கு பார்த்தீங்கன்னா பாலக்காடு வந்துட்டோம். நம்ம ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போகுது. இப்போ பாலக்காடு ஜங்ஷனில் தான் இருக்கோம். வயநாடு ட்ரிப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இடையில பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம கவர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எதுவும் நாங்கள் இன்றைக்கி சுற்றலை. ட்ரிப் நல்லான்னு சொல்கிறேன். ஆவரேஜாக தான் இருக்குது. ஆவரேஜாக தான் இருந்துச்சுங்க. நீங்கள் போகும்போது நீங்கள் போகிற பேக்கேஜ் எல்லாம் பார்த்து கரெக்டாக போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
அடுத்த ட்ரிப்பை சந்திக்கலாம். டாடா பாய் பாய். மேக்ஸிமம் பேக்கேஜில் வாங்காதீங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அடுத்து நேராக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தான். வயநாடு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுக்கு இல்லை. காரணம் நம்ம ஃபெஸ்டிவல் டைம் போனதா கூட இருக்கலாம். அப்புறம் ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறதுனால அங்கே கவர்மெண்ட் டூரிசமே ஒரு சில பிளேஸ் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால நிறைய பிளேஸ் நம்ம சுற்றி பார்க்க முடியல. என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல நினைவுகளோட தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்